காலை வேளையிலும் கூட தெய்வ பிரசன்னத்தை இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய பரலோக தேவனுக்கு முன்பாக நன்றி பலிகளை செலுத்தி துதி பலிகளை செலுத்தி அவருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடும் தேவனுடைய சன்னிதானத்தில் எல்லார் துதிகளினால ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் தேவ பிரசன்னம் நம்மை முழுமையாய் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக எல்லார் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பாக எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சகரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. உள்ளம் திறந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி அப்பா உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய பலனுக்கு நன்றி அப்பா, உம்முடைய பாதுகாப்புக்கு நன்றி, ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்களை நிறைவாக்கி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கென்று ஆண்டவரே பாதைகளை உருவாக்கி ஹல்லேலூயா எங்களை செம்மையாய் எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பாக எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஹல்லேலூயா நன்றியோடு கூட தகப்பனே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர் எங்களை எபெனேசராய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளம் திறந்து அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தகப்பனே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சகரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கிருபையானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் பிரசன்னமே ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் பெருகும்படியாக ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து உம்முடைய நாமத்தை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரங்களினால ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த மகிமையின் தேவனை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சகரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கிருபையானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீராமே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீராமே. சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவேன். உயர்த்தி சொல்லுமா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். யெகோவா ராப்பா சுகம் தாரும் தெய்வமே. ஆமென். யெகோவா ராப்பா சுகம் தாரும் தெய்வமே. ஆமென். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆமென். யெகோவா ஈரே, ஆமென், எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆமென். சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தாமே நம்மை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஸ்தோத்திரங்களினால, தகப்பனே உம்முடைய பலத்தினால, உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய துதிகளினால எங்களை இன்னும் நிறைத்து வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்முடைய ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ரட்சகரே உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. என் இயேசுவே ஹல்லேலூயா, என் இயேசுவே ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்தும்படியாக ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பெலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூர்வோம் ஆண்டவரே. சகல வல்லமை படைத்த எஜமானனே ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த ஆராதனைக்கு எங்களை கலந்து கொள்ளும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாமானவர் ஆண்டவரே. ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னங்களை வழிநடத்தும்படியாய் கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமை சபையை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சபையை, ஆண்டவரே எங்கள் சபையை உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே துரிதமாய் அழைத்து வாங்க ராஜா. ஆண்டவரே அசட்டையாயிராதபடிக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமே தெய்வமே, வார்த்தையில் பலப்படுத்து ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சமூகத்துக்கு அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை வெளியில் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தை என்ற மன்னாவினாலே எங்களை புடமிட போற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. ஆவியானவர் சகல வல்லமை படைத்தவர், சகல சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி உம்முடைய அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களை நடத்தும்படி தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். முதலாவதாக, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்கிற பாடலை, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நீர் அற்புதமாய் நீர் வழி நடத்தினீர். நீர் நல்லவராய், வாக்கு மாறாதவராய், என்றென்றும் நம்மை வழி நடத்துகிற நல்ல தகப்பனுக்கு முன்பாக நன்றியோடு கரங்களை தட்டி உற்சாகம் என பாடுவோம். பிரைஸ் காட். கர்த்தாவே தேவர்களில் ஆமென்.
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பான ஒரு நல்ல தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் எவரும் இல்லை. அவரே நம்மை இம்மட்டும் நம்மை வழி நடத்தினார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆமென். கடந்த 2 மாதங்களும் கர்த்தர் நம்மை பலனாய் நடத்தினார். இம்மட்டும் நம்மை பலனாய் நடத்தினார். இனிமேலும் நம்மை நடத்துவார். தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம்,
மதிலை தாண்டினோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பேலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பேலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆமென். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம்காரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லாயை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம்காரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லாயை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். நன்றி நன்றி ஐயா, ஆமென். உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆமென். உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். நன்றி நன்றி ஐயா, ஆமென். உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. ஆமென். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். நன்றி நன்றி ஐயா, ஆமென். உம்மை உயர்த்திடுவேன் ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே,
வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம். இந்த மாதத்தை எங்களை நன்மையால் முடிசூட்டுகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நன்மையால் முடிசூட்டி அனுப்புகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு நேராக எங்கள் கண்களை, காதுகளை, இருதயத்தை திருப்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். கர்த்தாவே, வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாய் உங்களை பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். லாசர் என்று ஒரு மனிதன் திடீரென்று ஒரு நாள் மரித்து போனான். கிறிஸ்து இயேசு வந்தார். மரித்து போன அவன் 4 நாட்கள் கல்லறையிலே இருந்தான். கிறிஸ்து இயேசு வந்தார். 4 நாட்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த லாசருவை பெயர் சொல்லி அழைத்தார். லாசர் உயிரோடே எழுந்தார். ஒருவேளை லாசருவிடம் நாம் கேட்போம் என்றால், நீங்கள் மரித்தீர்கள் அல்லவா, எப்படி உயிர்த்தீர்கள்? இயேசு என்று சொல்லுவார். நீங்கள் மரித்தீர்கள் அல்லவா, இப்போது பிழைத்திருக்கிறீர்களே, எப்படி என்று கேட்டால் இயேசு என்று சொல்லுவார். நானும் கூட அப்படித்தான் சொல்லுகிறேன். பிழைத்திருக்கிறீர்களே எப்படி? இயேசு. சத்திய வசனத்திற்கு நேராக நாம் திரும்புவோம். நமது கரத்திலே இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமம் பாவத்தை அல்ல, பாவ நிவாரண பலியை மையப்படுத்துகிற புஸ்தகம். பாவ நிவாரண பலியை முதன்மைப்படுத்துகிற புத்தகம். பாவ நிவாரண பலியை விசுவாசிக்கிறவர்களை முழுமைப்படுத்துகிற ஒரு புத்தகம். நான் திரும்ப சொல்லுகிறேன், பாவத்தை மையப்படுத்துகிற புத்தகம் அல்ல, பாவ நிவாரண பலியை மையப்படுத்துகிற புத்தகம். பாவ நிவாரண பலி என்றால் என்ன? பாவ நிவாரண பலியை ஏன் கொடுக்க வேண்டும்? பாவ நிவாரண பலியை எப்படி கொடுக்க வேண்டும்? பாவ நிவாரண பலியை எங்கே கொடுக்க வேண்டும்? பாவ நிவாரண பலியை கொடுத்தால் என்னென்ன உதவி கிடைக்கும்? உபகாரம் கிடைக்கும், ஒத்தாசை கிடைக்கும். பாவ நிவாரண பலியை கொடுத்தால் எப்படியெல்லாம் தெய்வத்தின் அருளை பெற்றுக்கொள்ளலாம், தெய்வத்தின் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்ளலாம், தெய்வத்தின் வாழ்த்துகளை நம்முடைய வாழ்க்கைகளை அனுபவிக்கலாம் என்பதை குறித்து சொல்லுகிற புஸ்தகம். எப்போதெல்லாம் தெய்வத்தின் ஆசியை பெற்றுக்கொள்ளலாம், தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லுகிற புத்தகம் இந்த புத்தகம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாவ நிவாரண பலிகள் 3 குறித்து இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். பறவை பாவ நிவாரண பலியாக கொடுக்கப்பட்டது. விலங்கு, மிருகம் பாவ நிவாரண பலியாக கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதனும்
பாவ நிவாரண பலியாக கொடுக்கப்பட்டார். பறவை பலி, மிருக பலி, மனித பலி, இவற்றை தனித்தனியாக நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக பறவை பலியை தியானிப்போம். பாவ நிவாரணத்திற்காக ஒரு தனி நபர் பறவையை பலியாக கொடுப்பார், அல்லது ஒரு குடும்பத்தினர் சேர்ந்து பாவ நிவாரண பலியாக பறவையை கொடுப்பது வழக்கமாக இருந்தது. வசதியற்றவர்கள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள்தான் பொதுவாக பறவையை பலியாக கொடுத்தார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சின்ன சின்ன பாவங்களை செய்தவர்கள் பாவ நிவாரணத்திற்காக பறவையை பலியாக கொடுத்தார்கள் என்று வேத வியாக்கியானிகள் சொல்லுகிறார்கள். பறவைகள் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன. ஆனால் புறாதான் பறவை பலியாக கொடுக்கப்பட்டது, பொதுவாக புறாதான் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புறா எங்கிருந்து தோன்றியது என்று பார்ப்போம் என்றால், ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. புறா ஜலத்திலிருந்து தோன்றியதாம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீரிலிருந்து தோன்றியது. நீர் நிலத்தோடு சம்பந்தப்பட்டது, மண்ணோடு சம்பந்தப்பட்டது. நீரிலிருந்து இந்த பறவை தோன்றியது, புறா தோன்றியது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புறாவை பற்றி நமக்கு தெரியும். புறா பறவைகளிலே மென்மையானது, மிருதுவானது, கபடில்லாதது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இந்த புறாவைத்தான் பலியாக அந்த நாட்களிலே கொடுத்தார்கள். எப்படி பலியாக கொடுத்தார்கள்? அந்த புறாவை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்கு வந்தார்கள். அங்கே பலி கொடுக்கக்கூடிய இடத்திலே அந்த புறாவை கொடுத்தார்கள். பலியிடக்கூடிய அந்த நபர் கத்தி போன்ற ஒரு உலோகத் தகட்டால் அந்த பறவையை கழுத்திலே ஒரு கீறலை ஏற்படுத்துவார். புறாவினுடைய கழுத்திலிருந்து இரத்தம் வடியும். அந்த இரத்தத்தை கிண்ணத்திலே பிடிப்பார்கள். கிண்ணத்திலே பிடிக்கப்பட்ட இரத்தம் பலிபீடத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கே பலிபீடத்திலே அந்த இரத்தம் தெளிக்கப்படும், அல்லது பலிபீடத்தின் அண்டையிலே அந்த இரத்தம் வார்க்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஜீவன் போன புறா, இரத்தத்தை இழந்த புறா எதை குறிக்கிறது? எந்த மனிதன் பாவ நிவாரண பலியாக புறாவை விசுவாசத்தோடு கொண்டு வந்தானோ, அந்த மனிதனுடைய பாவம் மூடப்பட்டதை அந்த புறாவினுடைய மாம்சம், மரித்து போன மாம்சம், அதை தெரிவிக்கிறது. பாவத்திற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அதை இந்த மரித்து போன மாம்சம் தெரிவிக்கிறது. பாவம் மூடப்பட்டு விட்டது. அதை இந்த மரித்து போன மாம்சம் தெரிவிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதற்கு பின்பு ஜீவன் போன அந்த மாம்சம், இரத்தம் எல்லாம் இழந்த அந்த மாம்சம், இரத்தம் தானே ஜீவனுக்கு சமானம். இரத்தம் எல்லாம் இழந்த அந்த மாம்சம் அக்கினியினால் தகனிக்கப்பட்டது. அருமையானவர்களே, இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ நிவாரண பலியாக புறாவை பலியாக கொடுத்தார்கள். பலி கொடுத்த பின்பு தெய்வத்திற்கும் அந்த பலி கொடுத்த மனிதனுக்கும் ஒரு நட்பு, ஒரு உறவு
ஏற்கனவே இருந்தது தான், அது புதுப்பிக்கப்பட்டது. பலி கொடுத்த மனிதனுக்கு எப்போதெல்லாம் வறட்சி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த பலியின் நிமித்தம், கொடுக்கப்பட்ட பலியின் நிமித்தம், சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தம், அக்னியிலே சுட்டரிக்கப்பட்ட அந்த மாம்சத்தின் நிமித்தம் தெய்வம் அந்த மனிதனுக்கு ஆசிகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவன் ஒருவேளை ஒரு இக்கட்டிலே இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு உதவிகளை கொடுப்பார், உபகாரங்களை கொடுப்பார், ஒத்தாசைகளை கொடுப்பார். ஒரு கொடிய சூழலிலே இருப்பார் என்றால் மனிதர்களை துணையாக ஏற்படுத்துவார், தானே துணையாக நிற்பார். எல்லாமே அந்த பலியின் நிமித்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த பலிக்கு பின்பாக அவன் செய்கிற ஆராதனைகளை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். அவன் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். அவன் வேண்டியவைகளை, விரும்பியவைகளை எல்லாம் தேவன் அவனுக்கு கொடுப்பார். இது பறவை பலி. அடுத்ததாக மிருக பலியை நாம் பார்ப்போம் என்றால், இதுவும் பொதுவாக ஒரு தனிப்பட்ட நபர் கொடுக்கிற பலிதான். சில நேரங்களிலே குடும்பத்தினராக கொடுப்பார்கள், சில நேரங்களிலே ஒரு கூட்ட மக்கள், ஒரு இனத்தார், உறவின் முறையார் அத்தனை பேரும் இணைந்து ஒரு மிருகத்தை பலியாக கொடுப்பார்கள். பறவையை காட்டிலும் மிருகத்தை வாங்குவது அதிகம் செலவழிக்க வேண்டும். ஆக பொதுவாக ஓரளவு வசதி வாய்ப்புள்ளவர்கள், ஓரளவு வருமானம் உள்ளவர்கள், பொருளாதாரத்திலே ஓரளவு நல்ல நிலையில் இருப்பவர்கள் இந்த மிருகத்தை வாங்கி பாவ நிவாரண பலியாக கொடுப்பார்கள். வேத வியாக்கியானிகளுடைய கருத்துப்படி பெரிய பாவங்களை செய்தவர்கள், பெரிய பெரிய பாவங்களை செய்தவர்கள் பறவையை பலியாக கொடுப்பதில்லை, மிருகத்தை பலியாக கொடுப்பார்கள். இந்த மிருகம் எங்கிருந்து வந்தது என்று நாம் ஒரு கேள்வி கேட்டால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, அந்த மிருகம் பூமியிலிருந்து வந்ததாம். வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. பறவை ஜலத்திலிருந்து ஜனிப்பிக்கப்படுவது என்று தேவன் சொன்னார். நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியிலிருந்து, நிலத்திலிருந்து உண்டாகட்டும் என்று தேவன் சொன்னார். பறவை நிலத்தோடு தொடர்புடைய நீரிலிருந்து வந்தது, மிருகம் நிலத்திலிருந்து, இந்த பூமியிலிருந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மிருகத்திலே நூற்றுக்கணக்கான மிருகங்கள் இருக்கின்றன. அந்த மிருகத்திலே ஆட்டுக்குட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்னதுபடி பலியாக கொடுப்பது வழக்கம். எப்படி பறவை பலியிலே புறா மென்மையானதோ, மிருதுவானதோ, கபடற்றதோ, அதே போல ஆட்டுக்குட்டியும் மென்மையானது, மிருதுவானது, கபடற்றது. இந்த ஆட்டுக்குட்டி எப்படி பலியிடப்பட்டது? இந்த பறவை எப்படி பலியிடப்பட்டதோ அதே போல்தான் ஆட்டுக்குட்டி தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆட்டுக்குட்டி பலியிடப்படக்கூடிய இடத்திற்கு கொண்டு போகப்பட்டது. ஆட்டுக்குட்டியினுடைய கழுத்திலே ஒரு உலோகத் துண்டை வைத்து அறுத்தார்கள். இரத்தம் வந்தது. அந்த இரத்தத்தை கிண்ணத்திலே பிடித்தார்கள்.
கிணத்திலே பிடிக்கப்பட்ட இரத்தம் பலிபீடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பலிபீடத்திலே தெளிக்கப்பட்டது. மீதி இரத்தம் பலிபீட தண்டையிலே வார்க்கப்பட்டது. அதே போல்தான் ஜீவன் போன மாம்சம், இரத்தம் போன மாம்சம். இரத்தம் போன மாம்சம்தான் ஜீவன் போன மாம்சம். ஏனென்றால் இரத்தம் ஜீவனுக்கு சமானம். அந்த இரத்தம் போன மாம்சம் அங்கே இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? எந்த தனி மனிதன் அந்த ஆட்டுக்குட்டியை விசுவாசத்தோடு பலியிட்டானோ, எந்த குடும்பத்தார் அந்த ஆட்டுக்குட்டியை விசுவாசத்தோடு பலியிட்டார்களோ, எந்த கூட்டத்தார், எந்த இனத்தார், எந்த உறவின் முறையார் விசுவாசத்தோடு அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டார்களோ, அவர்களுடைய பாவம் முடிவு கட்டப்பட்டது, மறைக்கப்பட்டது, மூடப்பட்டது என்பதை தெரிவிக்கிற ஆதாரமாக அந்த ஜீவன் போன மாம்சம் இருந்தது. பாவத்தின் தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று மறைமுகமாக அந்த மாம்சம் விசுவாசிகளுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தது. அதன் பின்பு அந்த மாம்சம் எடுக்கப்பட்டு தகனிக்கப்பட்டது. பறவை பலி எப்படி செய்யப்பட்டதோ அதே போல மிருகத்தின் பலி. பறவை பலியிலே புறா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு பலியிடப்பட்டு தகனிக்கப்பட்டதோ அதே போல மிருக பலியிலே ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு பலியிடப்பட்டு தகனிக்கப்பட்டது. பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் நிமித்தம் தெய்வம் அந்த தனி மனிதனோடு, அந்த தனிப்பட்ட குடும்பத்தினரோடு, அந்த தனிப்பட்ட கூட்டத்தினரோடு இடைப்பட்டார். பாவ நிவாரண பலி என்பது பாவத்தை மாத்திரம் மன்னிக்கக்கூடிய பலி அல்ல, சாபத்தையும் நீக்கி போடக்கூடிய பலி. அன்றாட வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பலி. அந்த பலி கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த தனி மனிதன் மிகுந்த சந்தோஷத்திலே இருப்பான். மிகுந்த ஆனந்த களிப்போடு தேவனை ஸ்தோத்தரிப்பான். காரணம் என்ன? அவன் தகுதி பெற்று விட்டான் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு, தெய்வத்திடம் வேண்டுதல் செய்வதற்கு, தேவாலயத்திற்குள்ளே தைரியமாய் பிரவேசிப்பதற்கு அவனுக்கு ஒரு தகுதி வந்துவிட்டது. அவனுடைய வறட்சி காலத்திலே, அவனுடைய உபத்திரவமான காலகட்டங்களிலே, அவனுடைய கொடிய சூழல்களிலே, அவனுடைய பலவீனமான சூழல்களிலே, அவனுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அவன் தலை குனிய வேண்டிய நேரங்களிலே, அவன் அவமானப்பட்டு விடுவோமோ என்று பயந்த சூழல்களிலே, அவன் அவதூறாக பேசப்படுவோமோ என்று பயந்த சூழல்களிலே, இந்த பலியின் நிமித்தம், ஆட்டுக்குட்டி என்கிற பலியின் நிமித்தம் தெய்வம் அந்த மனிதனோடு தனிப்பட்ட விதத்திலே இடைப்பட்டு அவனை மீட்டுக்கொள்வார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அடுத்ததாக மனித பலி. மூன்றாவதாக மனித பலியை பார்க்க போகிறோம். பாவ நிவாரணத்திற்காக மனிதனை, தாயின் வயிற்றில் பிறந்த மனிதனை, ஒரு மனு புத்திரனை பலியிட தேவன் அனுமதிக்கவில்லை. தேவன் மனிதனை பலி கொடுப்பதை ஏற்றுக்கொள்பவரும் அல்ல. ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு, அவன் பலியிடப்பட போகிறான். அவன் கட்டையிலே கிடத்தப்பட்டிருக்கிறான். பலியிடப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது.
ஆனால் பலியிட உன்னதத்திலிருந்து உத்தரவு வர இல்லை. ஈசாக்கு பலியிடப்பட்டான் என்று வேதம் சொல்லவில்லை. அந்த ஈசாக்குக்கு பதிலாக கொம்பு சிக்கியிருந்த ஒரு ஆடு பலியிடப்பட்டது. மனிதன் பலியிடப்படவில்லை. ஆபிரகாம் பலியிட துணிந்தபோது தேவன் அதை தடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் ஒருவர் மாத்திரம் பாவ நிவாரண பலிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார். ஒருவர், பலர் அல்ல. வேறு எந்த மனிதனும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. வேறு எந்த நாமமுள்ள மனிதனும் பலிக்காக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இயேசு என்கிற ஒருவரை தவிர வேறு எந்த மனிதரும் பாவ நிவாரண பலிக்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பறவை ஜலத்திலிருந்து வந்தது என்று சொன்னேன். மிருகம் பூமியிலிருந்து நிலத்திலிருந்து தோன்றியது என்று சொன்னேன். ஆதியாகமம் 1 அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு மண்ணிலிருந்து வந்தவர் அல்ல, அவர் விண்ணிலிருந்து வந்தவர். பறவை பலிக்கும் மிருக பலிக்கும் கிறிஸ்து என்கிற பலிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்து என்பவர் யார்? கிறிஸ்து என்பவர் ஒரு ஆண்மகன். கிறிஸ்து என்பவர் யார்? கிறிஸ்து என்பவர் ஒரு வாலிபன். கிறிஸ்து என்பவர் யார்? அவர் ஒரு பரிசுத்தர். கிறிஸ்து என்பவர் யார்? அவர் ஒரு நீதிபரர். கிறிஸ்து என்பவர் யார்? அவர் குற்றமற்றவர். கிறிஸ்து என்பவர் யார்? அவர் மாசு மறுவில்லாதவர். கிறிஸ்து என்பவர் யார்? அவர் பூரணர், முழுமையானவர். கிறிஸ்து என்பவர் யார்? தெய்வத்தின் குமாரன், ஆகச் சிறந்தவர், அகிலத்திலும் ஆகச் சிறந்தவர், மண்ணிலும் விண்ணிலும் ஆகச் சிறந்தவர் கிறிஸ்து இயேசு. அருமையானவர்களே, பறவை பலியிடப்பட்டது போல, மிருகம் பலியிடப்பட்டது போல கிறிஸ்து இயேசுவும் பலியிடப்பட்டார். பறவை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலியிடப்பட்டது. மிருகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலியிடப்பட்டது. ஆனால் கிறிஸ்து இயேசுவோ புறஜாதியாராகிய நமக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பலியிடப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசு எப்படி பலியிடப்பட்டார்? அவர் இரத்தம் சிந்தினார். 7 இடங்களிலே இரத்தம் சிந்தினார். 7 என்பது முழுமையை குறிக்கிறது. முழுமையாக இரத்தம் சிந்தினார். கெத்சமனே தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தினார். கிறிஸ்து இயேசுவின் ஆவி பிழியப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் ஆத்மா பிழியப்பட்டது. கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரம் பிழியப்பட்டது. எப்படி கெத்சமனேயிலே எண்ணெய் வித்துக்கள் பிழியப்பட்டு எண்ணெய் வருமோ, அதே போல கிறிஸ்து இயேசு பிழியப்பட்டு இரத்த வியர்வை அவருடைய சரீரத்திலிருந்து வந்தது. தலையிலே முள்முடி, காயங்கள், மூளை வரை பாய்ந்து சென்ற முள்முடி, இரத்தம் வந்தது, காயங்கள் ஏற்பட்டது. முகத்திலே தாடிமயிர் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டது, காயங்கள் ஏற்பட்டது, இரத்தம் வந்தது. முதுகிலே சாட்டையடி, சாட்டை அதன் நுனியிலே 1 3
3:9 பிரிந்திருக்கும். ஒரு முறை அடிக்கும்போது 9 இடங்களிலே காயம் ஏற்படும். கிறிஸ்து இயேசு ஒரு முறை அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லவில்லை. 40க்கும் 1 குறைய அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 39 முறை அடிக்கப்பட்டார். 39 முறை, 39 பெருக்கல் 9, உடலிலே 351 காயங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்பட்டன. காயங்கள் ஏற்பட்டன, இரத்தம் வந்தது. கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டன, காயங்கள் ஏற்பட்டன, இரத்தம் வந்தது. கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டன, காயங்கள் ஏற்பட்டன, இரத்தம் வந்தது. விழாவிலே ஈட்டியாலே குத்தப்பட்டார். காயம் ஏற்பட்டது, கடைசி துளி இரத்தமும் வெளியே வந்தது. இரத்தமே இல்லாத ஒரு சரீரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஜீவனே இல்லாத ஒரு சரீரம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, தலை, தாடை, முதுகு, விலா, கைகள், கால்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. சங்கீதம் 22 எழுதப்பட்டிருக்கிறது, உழுத நிலம் போல இருந்தது. நிலம் உழப்படும் போது நிலத்திற்கு அங்கங்கே காயங்கள், ஒரு இடத்திலிருந்து மறு இடம் வரை காயங்கள். உழுத நிலம் எதை குறிக்கிறது என்றால், எப்படி எதற்காக ஒப்பிடுகிறார்கள் என்றால், மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, இடமிருந்து வலமாக, வலமிருந்து இடமாக கிறிஸ்து இயேசு உழப்பட்டார். உடம்பெல்லாம் காயங்கள், எல்லா இரத்தமும் வெளியேறிவிட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பறவை மிருகம் போலவே, சிருஷ்டிகள் மரித்தது போலவே சிருஷ்டிகரும் மரித்து போனார். தேவ அக்கினியால், தேவ ஆக்கினையால், தெய்வத்தின் கோபத்தால் கிறிஸ்து இயேசு தகனிக்கப்பட்டார். தனிநபர் பலி செலுத்தினார், கூட்டாக குடும்பமாக பலி செலுத்தினார்கள். நாம் யாருமே பலி செலுத்தவில்லை. நாம் இங்கே இருக்கிற யாரும் பலி செலுத்தவில்லை. ஆனால் தேவன் நமக்காக, நமது சார்பிலே, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே, நாம் விண்ணப்பிப்பதற்கு முன்பாகவே, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே ஒரு பலியை நமக்காக ஏற்படுத்தினார். அந்த பலியை நமக்காக கல்வாரியிலே செலுத்தினார். ஆகவே தான் புறஜாதியராகிய நாமும் கூட பாவ நிவாரண பலியின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், பாவ நிவாரண பலி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பறவை மிருகம் கிறிஸ்துவின் இந்த பலிகளை நான் ஒப்பிட்டு தியானித்த போது, முதலாவதாக காயங்களை யோசித்து பார்த்தேன். பறவையின் கழுத்திலே ஒரு காயம், மிருகத்தின் கழுத்திலே ஒரு காயம். ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திலோ ஒரு காயம் அல்ல, ஒரே காயம்,
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரே காயம். காயமில்லாத இடமே இல்லை. திரும்பவும் உழப்பட்ட நிலத்தை உங்கள் கண் முன்பாக கொண்டு வாருங்கள். அதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி காயப்பட்ட ஒரு மனிதனை நாம் பார்த்திருக்கவே முடியாது. கிறிஸ்து இயேசு அன்றைய காலகட்டத்தின்படி சிரச்சேதம் பண்ணப்பட்டு மரிக்க இல்லை, வெட்டப்பட்டு மரிக்க இல்லை, கற்களால் எரியப்பட்டு மரிக்க இல்லை. எப்படி மரித்தார்? சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக அவருடைய சரீரத்தில் எல்லாம் காயங்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் காயங்கள் தான் நம்முடைய மருந்து. கிறிஸ்து இயேசுவின் காயங்கள் தான் நமது மாத்திரை. கிறிஸ்து இயேசுவின் காயங்கள் தான் நம்முடைய பலன். கிறிஸ்து இயேசு கல்வாரியிலே நமது உடல் சோர்வை, உடல் அசௌகரியத்தை, சௌக்கியமின்மையை, உடலின் உபாதைகளை, உடலின் இயலாமைகளை, உடல் நலக்குறைவை, உடல் நலமின்மையை, பலவீனத்தை, சுகவீனத்தை, வியாதியை, நோய்களை, வலிகளை, வேதனைகளை கிறிஸ்து இயேசு சுமந்தார். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் நம்மோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை கிறிஸ்து இயேசு நமக்காக நமது சார்பிலே சுமந்தார். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இதன் அடிப்படையில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 2:24 இப்படி எழுதுகிறார்: இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். நாம் மருந்து எடுக்கிறோம், மாத்திரைகள் எடுக்கிறோம், சிகிச்சைகள் பெற்றுக்கொள்கிறோம், இதிலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் தழும்புகளிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் பதிக்க வேண்டும். மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை. மருந்தை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை. மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டாம், மாத்திரையை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை. மருத்துவரிடம் செல்ல வேண்டாம், மருத்துவம் பார்க்க வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை. மருந்து, மாத்திரை, சிகிச்சையிலே நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் தழும்பின் மேலோ விசுவாசத்தை பதிக்கலாம். அதற்காகத்தான் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவின் தழும்புகள், கிறிஸ்துவின் உடலிலே ஏன் இத்தனை காயங்கள்? நாம் சுகமாவதற்காக. பறவையின் உடலிலே அத்தனை காயங்கள் இல்லை, மிருகத்தின் உடலிலே அத்தனை காயங்கள் இல்லை. நாம் சுகமாக வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் கிறிஸ்துவின் காயங்களை, உழப்பட்ட நிலம் போல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் காயங்களை, அந்த பச்சை காயங்களை, அந்த தழும்புகளை நாம் விசுவாசத்தோடு பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அடுத்ததாக இரத்தம். பறவையிலிருந்து வந்தது பறவையினுடைய இரத்தம். மிருகத்திலிருந்து வந்தது மிருகத்தின் இரத்தம். இயேசுவிடமிருந்து வந்தது
ஆதாமின் இரத்தம் அல்ல, அவருடைய தகப்பனாகிய யோசேப்பினுடைய இரத்தமும் அல்ல, தாயாகிய மரியாளுடைய இரத்தமும் அல்ல. கிறிஸ்து இயேசுவிலிருந்து வந்த இரத்தம் தெய்வத்தின் இரத்தம், தெய்வத்தின் சுய இரத்தம், தெய்வத்தின் சொந்த இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை வாசித்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை வாசித்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பறவையின் இரத்தம் இஸ்ரவேல் தேசத்தினருக்கு மாத்திரம் உரியது, மிருகத்தின் இரத்தமும் அவர்களுக்கு மாத்திரம் உரியது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தமோ உலகத்தில் வாழ்கிற அத்தனை ஜனங்களுக்குமானது, அத்தனை ஜனங்களுக்குமானது இந்த கிறிஸ்துவின் இரத்தம். இந்த இயேசுவின் இரத்தம் அது ஒரு மேலான இரத்தம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவத்தையும் அது கழுவுகிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது, மன்னிப்பை கொடுக்கிறது, அந்த மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. வெண் பனியை போல, வெண் பஞ்சை போல பாவக்கரை படித்த மனிதன் மாறி போகிறான், பரிசுத்தமாகிறான். கிறிஸ்துவின் இரத்தம் அத்தனை வலிமையுடையது. எந்த பாவக்கரைகளையும் அது எடுத்துவிடும். எந்த மாசு, மறு, குற்றம், மீறுதல், அக்கிரமம் எதையும் அந்த கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் எடுத்து போடும், நீக்கி போடும், நீக்கி போடும். இன்று உலகத்திலே லட்சோப லட்சம் விசுவாசிகள் இந்த கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து, இந்த கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து கழுவப்பட்டிருக்கிறார்கள். கொடிய பாவங்கள் செய்தவர்கள், சிறிய பாவங்கள் செய்தவர்கள் அத்தனை பேர்களும் இந்த இரத்தத்தை விசுவாசித்து இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரத்தத்தின் நிமித்தம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இரத்தம் நம்மையும் நீதிமான் ஆக்கியிருக்கிறது, பரிசுத்தவான்கள் ஆக்கியிருக்கிறது. ஒரு சில பாவங்கள் இருக்கும் என்றால் இரத்தத்திற்கு நேராக கடந்து வருவோம். இரத்தம் சுத்திகரிக்கட்டும். அந்த பாவத்தை சுமந்து கொண்டு அடுத்த நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்கக்கூடாது. பாவத்தை சுமந்து கொண்டு அந்த இரவுக்குள்ளே, இன்றைய இரவுக்குள்ளே நாம் கடந்து செல்லக்கூடாது. கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். நோய்கள் இருக்கிறது, கிறிஸ்துவின் காயங்களுக்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்து ராபோஜனம் கொடுத்த போது பிற்கப்பட்ட அந்த அப்பம், ஊற்றப்பட்ட அந்த திராட்சை ரசம், அவர் கொடுத்து என்ன சொல்லுகிறார்? புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நாம் இன்று பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இல்லை, புதிய உடன்படிக்கையின் கீழாக இருக்கிறோம். நாம் ஒரு சிறப்பான, ஒரு விசேஷமான உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்தம்தான் நம்மை புதிய உடன்படிக்கைக்குள்ளே, இந்த காயம்தான் நம்மை புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து சேர்த்தது. அருமையானவர்களே, நம்மோடு கூட, தனிப்பட்ட நம் ஒவ்வொருவரோடும் கூட
தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். இந்த உடன்படிக்கைக்கு ஆதாரம் என்ன? வானவில் இல்லை, கிறிஸ்துவின் இரத்தம், கிறிஸ்துவின் மாம்சம். இந்த உடன்படிக்கைக்கு ஆதாரம் என்ன? மேகம் இல்லை, இல்லை, கிறிஸ்துவின் இரத்தம், கிறிஸ்துவின் மாம்சம். இந்த உடன்படிக்கைக்கு ஆதாரம் என்ன? விருத்த சேதனம் இல்லை, இல்லை, கிறிஸ்துவின் மாம்சம், கிறிஸ்துவின் இரத்தம். நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணவில்லை, அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். நாம் பரிசுத்தவான்களாக மாறவில்லை, அவர் கிருபையினாலே நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கினார். பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. நாம் நீதிமான்கள் ஆகவில்லை, அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். நாம் பூரணராக கடந்து செல்லவில்லை, அவர் நம்மை தமக்குள்ளே பூரணராக வைத்து கொண்டார். கிறிஸ்தவ ஜீவியத்திலே நன்றி உள்ள இருதயம், தேவனோடு கூட இணைந்த வாழ்க்கை, இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி என்று வாழக்கூடிய வாழ்க்கை, இது மிக மிக அவசியம். அருமையானவர்களே, முடிக்க விரும்புகிறேன். பறவை மரித்து போனது, மண்ணோடு மண்ணாகி போயிற்று. மிருகம் மரித்து போனது, சாம்பலோடு சாம்பலாக மாறிப்போனது. கிறிஸ்து இயேசு மரித்தார், உயிர்த்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். பலி கொடுக்கப்பட்ட பறவையை தேடி தேடி சென்றாலும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. பலி கொடுக்கப்பட்ட மிருகத்தை தேடி தேடி அலைந்தாலும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. பலி கொடுக்கப்பட்ட கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் என்று இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ளே உலாவுகிறார் என்று இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. நம்மோட இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தால், விசுவாசம் வைத்தால் அவரை உணரலாம், அவருடைய பிரசன்னத்தை உணரலாம், அவருடைய பிரசன்னத்திலே ஆனந்த களிப்படையலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மரிப்பு உயிர்ப்பு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல இரட்சகர் அப்படிதான் செய்தார். மரிப்பு உயிர்ப்பு, இரட்சகரின் இரு பக்கங்கள், ஒரு பக்கம் மரிப்பு, இன்னொரு பக்கம் உயிர்ப்பு. ரட்சிக்கப்பட்டவரின் இரண்டு பக்கங்கள், ஒரு பக்கம் பாவ மன்னிப்பு கல்வாரியோடு சம்பந்தப்பட்டது, மறுபக்கம் பரிசுத்த வாழ்க்கை, இது உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பலியின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், பலியின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். தன்னுடைய தகுதிகளை பெரிதாக அவர்கள் எடுக்கவில்லை. அந்த பலி கொடுக்கப்பட்ட அந்த பறவை, பலி கொடுக்கப்பட்ட அந்த மிருகம் அவர்கள் மனதிலே இருந்தது, அவர்கள் கண்கள் முன்பாக இருந்தது. அவர்கள் அந்த தியானத்தை நிறுத்தவில்லை. இது நிமித்தம் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இது நிமித்தம் தேவன் என்னை உயர்த்துவார், இது நிமித்தம் என்னுடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். பலிய நிமித்தம், கிறிஸ்து என்கிற பலிய நிமித்தம். அருமையானவர்களே, அந்த பலியை கண்கள் முன்பாக நிறுத்துவோம். கிறிஸ்து என்கிற பலியை கண்கள் முன்பாக நிறுத்துவோம். இந்த பலிய நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம், இயேசுவின் காயங்கள் நிமித்தம், என் நிமித்தம், என் ஜெபத்தின் நிமித்தம், என் உபவாசத்தின் நிமித்தம், அப்படி அல்ல, பலிய நிமித்தம், பலிய நிமித்தம் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா நோய்களையும் குணமாக்குவார்.
எல்லா பொருளாதார தேவைகளும் சந்திக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஞான குறைவா? கிறிஸ்து ஞானத்தை கொடுப்பார், உண்மைதான். மற்றொரு பக்கம் கிறிஸ்துவே ஞானமாகி விடுவார். பரிசுத்த குறைவா? கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துவார். மற்றொரு பக்கத்திலே கிறிஸ்துவே அந்த பலி பொருளே நமக்காக பரிசுத்தமாகி விடுவார். நீதியிலே, தெய்வ உறவிலே குறைவா? கிறிஸ்துவே நமது நீதியாகி விடுகிறார். ஜீவனிலே குறைவா? கிறிஸ்துவே நமது ஜீவனாகி விடுகிறார். எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை பாவத்தை மையப்படுத்துகிற புத்தகம் அல்ல, பாவ நிவாரண பலியை மையப்படுத்துகிற புஸ்தகம். இந்த பரிசுத்த வேதாகமம் பாவ நிவாரண பலியாகிய கிறிஸ்துவை மையப்படுத்துகிற புஸ்தகம். இந்த பரிசுத்த வேதாகமம் பாவ நிவாரண பலியாகிய கிறிஸ்துவை நீ உன் வாழ்க்கையிலே மையப்படுத்த வேண்டும் என்று, அவரை மையமாக வைத்துதான் உன் வாழ்க்கை சக்கரம் சுழல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற புஸ்தகம். புதிய உடன்படிக்கையின்படி உபாகமம் 31:8 அதனை நாம் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வோம். உபாகமம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் ஜீவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நம்முடைய வாழ்க்கையின் மையமாயிருந்து நம்மை வழி நடத்தி நமக்கு எல்லா விதத்திலும் ஆலோசனை தந்து ஆண்டவரே ஜீவ பாதையில் நம்மை நடத்தும்படியாக நமக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடந்தாலு பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலு பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டோம் உலகத்தில் வெற்றி கொண்டோம். ஹல்லேலூயா. இந்த இருவேளையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் சொல்றோம் ஆண்டவரே, உம்மையல்லோ நாங்கள் பற்றி கொண்டோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை அல்லவோ நாங்கள் பற்றி கொண்டோம். இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றி 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 என்று சொல்லி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அனுதினமும் ஆண்டவரே ஜெய கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி
எங்களை ஜெயமாய் அவர் நடத்துகிறார் என்று சொல்லி எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஆண்டவர் தேவனாகிய ஒருவருக்கே நாங்கள் செலுத்தும்படியாக ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டவர்களாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளே பலனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி. ஆண்டவர் உம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கிருபையாய் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைய அன்பின் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்னிடம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.